श्री एन स्वामीनाथन, कला भक्ति संगीत। பத்மஸ்ரீ விருது இந்திய அரசு வழங்கி இருக்கிறது என்பது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு நினைக்கணும்னா, திருமுறை சார்ந்த சைவ சமய வரலாற்றில் இதுவரை நிகழாத ஒன்று பொழுது. அது இப்ப நம்ம பார்த்தது எல்லாரும் தெரியும். ஐயா படும்போது பாட்டு அழகா இருக்கு, அதோட சொல் புரியுது, நேரா அந்த குரலுக்கும் திறமைக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு கௌரவமாக பத்மஸ்ரீ பார்க்கப்படுகிறது. ஐயா அவர்கள் நம்ம இந்திய நாட்டின் தலைநகரத்தில் பெறும்போது உலகத்தில் இருக்கிற இத்தனை சமய சைவ சமயத்தை ஒவ்வொருத்தையும் மாறி சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த சைவ சமயத்துக்கு பெருமை சேர்க்க ஐயாவுக்கு ஒரு சின்ன இப்பதான் வாங்கிட்டு விருது அறிவிச்ச உடனே நம்ம ஐயாவை வந்து பாராட்டுறோம். மனிதர்களுடைய வாழ்க்கையில தான் அவங்க முதல்ல அதை பண்ணணும். ஏன்னா நிர்வாகம் நடந்துக்கும் போது அந்த பாராட்டுறோம் நினைக்கணும். அதனால ஐயாவை இங்கே வரவேற்பு மூலமாக விருதுடன் வரவேற்பு மூலமாக அவங்க வந்து பொன்னாடை இது வந்து நம்ம மையத்தின் சார்பாக மனிதர்களுடைய வளர்ச்சியின் சார்பாக மைய மாணவர்கள் சார்பாக அவர்கள் பொன்னாடை ஒரு மாலை அணிவித்தோம். மனிதர்கள் வளர்ச்சி துணை செயலாளர் ஆதிகள் அவர்கள் இங்கே வந்து பொன்னாடை இது ஒரு மிக சாதாரண அவர்கள் நம்மளால் இயன்ற ஒரு ஐயா நினைக்கிறோம். ஐயா அவர்கள் சைவ சமயத்திற்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு தொடர வேண்டும். அவர்கள் இந்த ஆன்மீக பணி அருளுக்கு நடராசனை எதிர்கொள்கிறார். நல்ல ஆரோக்கியங்களுடன் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி இந்த வகுப்பை ஐயா அவர்கள் தொடர்பாக
அந்த விருது நம்மளுடைய இந்திய நாட்டின் மொழியிலேயே ஹிந்தி ஏற்புரையாக ஒரு நிமிடம். நெய்வேலி பன்னீர் திருமுறை வளர்ச்சி மையத்திற்கும் எனக்கும் ஒரு 40 ஆண்டுகால நீண்ட ஒரு தொடர்பு உண்டு என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்னுடைய முத்து விழாவில் என்னுடைய குடும்பத்தாராகவே இருந்த அத்தனை பெருமக்களும் என்னை மகிழ்வடை செய்தார்கள். அந்த அளவிற்கு என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்து சேவகனாகிய இறைவனுடைய திருவடிகளை போற்றி விளங்கி திருமுறைக்கு கிடைத்த பெருமையாக நான் இதனை எண்ணி நம்முடைய தமிழகத்திலிருந்து இப்படி ஒரு திருமுறை பெருமை உடையதை நாம் மத்திய அரசினுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு இவ்வளவு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதற்கு பல காரணங்கள் உண்டு, அதை நாம் வெளிப்படையாக சொல்ல இயலாது. எனவே இனி தொடர்ந்து வருகின்ற ஆண்டுதோறும் ஒரு ஓதுவாருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற எனக்கு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருப்பதை எண்ணி மகிழ்வடைகின்றேன் என்று சொல்லி இனி இந்த வகுப்பினுடைய பாடல்களை நாம் சிந்திப்போம். கூடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி பாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊரிமலி திருவாதூர திருத்தாள் போற்றி பிடியதன் உருவுமை கொள்ள விழிகரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடம் பிடியதன் உருவுமை கொள்ள விழிகரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர்களி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே. விநாயகப் பெருமான் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் வலிவலத்தில் உரைகின்ற இறைவர். எனவே விநாயகருடைய குறிப்பு வருகின்ற காரணத்தினாலே திருமுறை உலகத்திலே இந்த பாடலை முதலாக பாடுவது வழக்கமாக வைத்திருக்கின்றோம். இந்த வகையிலே விநாயகர் துதியாக எண்ணி ஒரு பெருமை வாய்ந்த திருத்தலம் திருவலிவலம் என்பது நாகைப்பட்டினத்துக்கு அருகே உள்ள தலம். ஒரு சிறந்த குடும்பத்தினர் வாழ்ந்த ஊராகும், அதுவும் நினைக்கு வருகின்றது. வலிவலம் தேசிகர் என்ற ஒரு பெரிய பண்ணைய குடும்பம் அங்கே வசித்து வந்தார்கள். பாலிடெக்னிக் என்ற ஒரு பள்ளியும் அங்கேதான் முதலாக தோன்றியதாக எனக்கு செவி வழி செய்தியாக கிடைத்திருப்பதை எண்ணி மகிழ்கின்றேன். அத்தகைய கொடைவளம் மிகுந்தவர்கள் வாழ்கின்ற பதி வலிவலம் என்ற குறிப்பு அந்த பாடலில் வருகின்றது என்று சொல்லி இன்றைய வகுப்பினுடைய தொடக்கமாக திருவாட்கொழிபுத்தூர் பக்கம் 116 இப்பொழுது வழங்குகின்ற பெயர் திருவாளப்புத்தூர். வாட்கொழிபுத்தூர் தான் திருவாளப்புத்தூர் என்ற பெயரோடு இப்பொழுது வழங்குகின்றது. சமீப காலத்தில் கூட ஒரு பெரிய தவில் விற்பன்னர் அந்த ஊரிலே சிறப்பாக வாழ்ந்தவர் என்ற ஒரு குறிப்பையும் சொல்லி திருவாளப்புத்தூர் கலியமூர்த்தி என்பவர் தவில் வாசிப்பதிலே மிகச்சிறந்த வித்வானாக இப்பொழுதும் திகழ்கின்றார் என்ற ஒரு குறிப்பையும் சொல்லி
தக்க ராகம் என்ற பண்ணிற்கு உரிய இப்பொழுது வழங்குகின்ற ராகம் ராகங்களிலே ஒரு சிறந்த ராகமாகும். காம்போஜி, காம்போஜி என்றும் சொல்லுவார்கள். காம்போஜி தான் வழங்குகின்ற பெயராக இருக்கின்றது. இது ஒரு கணராகங்களிலே ஒன்று. கணராகம் என்பது அந்த ராகத்தை ஒரு அரை மணி நேரம் கூட ராகமாக பாடலாம். ஒரு சில ராகங்களை ஒரு நிமிஷம் கூட பாட முடியாது. அப்படி உள்ள ராகங்களும் உண்டு. ஆகவே காரைக்கால் அம்மையுடைய காலத்திலே இந்த 7 சுரங்களுக்கும் உள்ள பெயர்கள் வேறு. துத்தம், கைக்கிள்ளை, விளரி, தாரம், உடை, இழி, ஓசை. இந்த 7 சுரமும் சேர்ந்தது தான் பண் என்பது காரைக்கால் அம்மையுடைய வாக்காக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த தக்கராகம் என்பது காம்போதி என்ற ராகம் மிக விரிவாக பாடக்கூடிய ஒரு தன்மையுடைய ராகம். 2வது சத்தம் போட்டு பாடக்கூடிய ராகம். நமக்கு காந்தார பஞ்சமி என்ற ஒரு பண், அதனை ஒத்த ராகமாக இந்த ராகம் திகழ்கின்றது. மனம் விட்டு வாய் விட்டு பாடக்கூடிய ராகங்களிலே இதுவும் ஒன்று. அதுக்கு கணராகம் என்று பெயர். ஒரு 5-6 ராகங்கள் தான் ரொம்ப விரிவாக பாடக்கூடிய ராகம். அந்த வகையில் இந்த ராகமும் சுந்தரனுடைய தேவாரத்திலே நிறைய இடம்பெற்றிருக்கின்றது. தக்கேசி என்று இருக்கும். தக்கராகம், தக்கேசி என்ற 2 பண்ணிற்குமே உரிய ராகமாக திகழ்வது காம்போதி ராகம்தான். ஞானசம்பந்தருடைய திருமுறையிலே தக்கராகம் என்று வழங்குகின்றது. சுந்தரனுடைய தேவாரத்திலே அது தக்கேசி என்று இருக்கும். ஆக இந்த 2 பண்ணிற்கும் உரிய ராகமாக திகழ்வது காம்போதி என்ற ராகம். ரொம்ப விரிவாக பாடலாம். திருமுறை உலகத்திலே நான் நிறைய கேட்டிருக்கின்றேன். மிகுந்த வயதானவர்கள் எல்லாம் இதை அனுபவித்து பாடுவார்கள். ஒரு காலத்தில் இந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் சாமி புறப்பாட்டின் போது திருவீதிகளிலே வேத பாராயணம், அதனை தொடர்ந்து தேவார பாராயணம் வருவதுதான் வழக்கமாக இருந்தது. அது காலப்போக்கிலே இப்பொழுது குறைவுபட்டிருந்தாலும் ஆதீனங்கள் எல்லாம் அதை விடாமல் செய்து வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. அந்த வீதிகளிலே எல்லாம் பாடி வருகின்ற பொழுது அதற்கு ஒரு மரியாதை இருந்தது. அது கொஞ்சம் குறைவுபட காரணத்தினாலே அதையெல்லாம் வேண்டாம் என்று சங்கராச்சாரிய சுவாமிகளே அதை மறுத்துவிட்டார். அப்படி இருந்தாலும் திருவையாறு, காஞ்சிபுரம் போன்ற ஊர்களிலே அந்த வேத பாராயணங்கள் மிகச் சிறப்பாக இன்றளவும் நடைபெற்று வருகின்றது. அதனை ஒத்து நம்முடைய தர்மபுர ஆதீனத்திலும் அந்த வழியை பின்பற்றி அதை மறக்காமல் செய்து வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. அதற்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற இடங்களிலே இது காரணம் என்னென்றால், திருத்தவத்துறை என்று ஒரு ஊர், இப்பொழுது அதுக்கு பெயர் லால்குடி. அங்கே இந்த சிறப்பாக வேத விற்பனர்கள் நிறைய வேத பாராயணம் சொல்லி கொண்டு வந்தார்கள். நான் கண்கூட கண்ட ஒன்று. அது ஏதோ கொஞ்ச நேரம் சுவாமி அங்கே அமர பண்ணி இருந்தார்கள். அந்த நேரத்திலே வேதபாராயணம் சொல்லி கொண்டு ஒரு ஆள் வேதபாராயணம் படிக்கின்றவருடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணார். ரொம்ப பக்தியாக வந்திருப்பார் போல இருக்கின்ற எண்ணி எழுந்திருக்கிற போது அவர் காலை பிடிச்சி கிள்ளி விட்டார். அவர் பழைய காலத்தில் இப்போ இந்த யானைக்கால் எல்லாம் இல்லை, அந்த காலத்தில் இருந்தது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் ரத்தம் அப்படியே கொடையட என்று கொட்டும்போது துடிக்கிறார். அவரை பார்த்து அப்புறம் ஆஃபீஸுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு சென்று அவரை சேர்த்து குணமாகிவிட்டார். இதை கேள்வியுற்ற சங்கராச்சாரியார், இனிமேல் நீங்கள் ஆலயத்திலே அமர்ந்து வேதபாராயணம் சொல்லலாம், இன்னும் மரியாதை குறைவு ஏற்பட்ட பொழுது அதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று ஒரு கட்டளை இட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலே மிகச் சிறப்பாக நடக்கின்றது. ஆதீனங்களிலும் அதை விடாமல் செய்து வருகின்றார்கள் என்று ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியை சொல்லி, அப்பொழுதெல்லாம் இந்த பன்முறையை மாற்றாமல் பாடுவார்கள். இந்த முறை மாற்றம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கமாக நம்முடைய திருமடங்கள் அதனை செயல்படுத்தி வருவது மகிழ்ச்சிக்குரியது என்று சொல்லி, இந்த திருவாட்கொழிபுத்தூர் என்ற திருமுறையினை நாம் முதலாவதாக இன்று சிந்திக்கின்றோம் என்று சொல்லி, இதனை மனப்பாடம் செய்கின்ற முறை வேறு, பாடுகின்ற முறை வேறு என்பதை நாம் ஒவ்வொரு வகுப்பிலும் தெரிவித்து வருகின்றோம். அந்த மனனம் செய்கின்ற முறையை நாம் முதலில் சிந்திப்போமாக.
கொடியுடை மார்பினர் போர்விடையேறி கொடியுடை மார்பினர் போர்விடையேறி பூதகணம் புடை சூழ கொடியுடை மார்பினர் போர்விடையேறி பூதகணம் புடை சூழ எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது, அது தெரிவித்து விட வேண்டும் என்ற காரணத்தினால் சொல்கின்றேன். பயம், நம் தமிழில் இதற்கு அச்சம் என்று பெயர். நாம் சொல்லுகின்ற போது பயம், பல்லி, குதிரை என்ற வார்த்தைகள், இந்த பூதத்துக்கும் தமிழ் வார்த்தையிலே மெலிவான சொற்கள் கிடையாது. நாம் வழக்கத்தின் காரணமாக பூதகணத்துக்கு என்ன சொல்றோம், பூதம், மெலிவு சொல்லே கிடையாது தமிழ்ல. எல்லாம் கணமாக சொல்லக்கூடிய சொல்லு. ஆனால் வழக்கத்திலே அச்சப்படுவதற்குரிய சொல்லாக அதை பயன்படுத்திய பூதம். பூதம் வருகின்ற பணமா இருக்கணும். பூதம் என்றதில் பெரிதுபட்டது, அளவிடுவதற்கு அரியது பூதம். ஆகவே நமது நாம் கனமான சொற்களிலே சொல்வதுதான் சிறந்தது என்று சொல்லி சில இடங்களிலே இந்த மெலிவு சொல்லை பயன்படுத்துவது உண்டு. காரணம், இந்த சொல்லினுடைய அமைப்பு. இடர் கடி கணபதி, பிடியதன் உருவமையில வழிபடும் அவர் இடர் கடிதல், அங்கே கொஞ்சம் மெலிவு வரும். அது இலக்கண முறையில ஒற்றுக்கொள்ளக்கூடாது. இடர்கடி, அதுதான் நம்ம அந்த சொல்லினுடைய பொருளாதாரத்துக்காக நாம இடர்கடிதல், துன்பம் நீக்குதல், அது இடர்கடி. கொஞ்சம் மெலிவு சொல்லுவோம். அது நம்முடைய சொந்தமாக செய்வதான தவிர இலக்கண முறையிலே அது ஒற்றுக்கொள்ள முடியாது. இடர்கடி தான். இடர்கடிதல் சேர்த்து சொல்லுகின்ற போது அது கொஞ்சம் மெலிவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது இலக்கண வகை. அதனால கொடியுடை மார்பினர் போர்விடையேறி பூதகணம் புடை சூழ கொடியுடை ஊதிரிந்த ஐயம் கொண்டு பல பல கூறி கொடியுடை ஊதிரிந்த ஐயம் கொண்டு பல பல கூறி வடிவுடை வாழ் நெடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாட்கொழி புத்தூர் வடிவுடை வாழ் நெடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாட்கொழி புத்தூர் கடிகமிழ் மாமலரிட்டு கரைமிடற்றான் அடி காண்போம் கடிகமிழ் மாமலரிட்டு கரைமிடற்றான் அடி காண்போம் அரைகெழு கோவண ஆடை அரைகெழு கோவண ஆடையின் மேலோர்
ஆடரவம் அசைத்தையம் புரையெழு வெண்தலை ஏந்தி போர்விடை ஏறி புகழ வரைகெழு மங்கையராக முற்பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் விரை கமிழ் மாமலர் தூவி விரிசடையா நடி சேர்வோம். எல்லா பாடல்களிலும் மாயவன் என்கிறது ஆயவன் என்று திருத்திக் கொள்ளலாம். எல்லா பாடலிலும் மாயவன் வருகின்றது. சேர்ந்து வருகின்றபோது மாயவன் வரலாம். மாயவன் என்பதற்கு மாய்கை உடையவன், அதுக்கு வேற பொருள்கள் எல்லாம் உண்டு. எனவே ஆயவன் எல்லா பாடல்களிலும் மாயவன்கிறத ஆயவன் என்று திருத்திக் கொள்ளலாம். பூணெடு நாகம் அசைத்தனலாடி புந்தலையம் கையில் ஏந்தி ஊனிடு பிச்சை ஊரையம் உண்டி என்று பல கூறி அங்கே உண்டி என்று பிரித்துக் கொள்ளலாம். உண்டி என்ன உணவு. உண்டி என்று சேர்ந்து வருகிற போது இலக்கண முறையில் வரும். வாழ் நெடும் கண்ணுமை மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் தானெடு மாமலரிட்டு தலைவன தாழ்நிழ சார்வோம் தாரிடு கொன்றையோர் வெண்மதி கங்கை தாழ் சடை மேல் அவை சூடி ஊரிடு பிச்சைகள் செல்வம் உண்டி என்று பல கூறி வாரிடு மென்முலை மாதொரு பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் காரிடு மாமலர் தூவி கரைமிடற்றான் அடி காண்போம் கனமலர் கொன்றை அலங்க இலங்க காதிலோர் வெண்குழையோடு புனமலர் மாலை புனைந்தூர் புகுதி என்றே பல கூறி வனமுலை மாமலை மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் இனமலரேந்தன தூவி எம்பெருமானடி சேர்வோம். அளைவளர் நாகம் அசைத்தனலாடி அலர்மிசை அந்தணன்
உச்சி களைதலையிற்பலி கொள்ளும் கருத்தனே கள்வனே என்ன வளையொலி முன்கை மடந்தையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் தளையவிழ் மாமலர் தூவி தலைவன தாழினை சார்வோம் அடர் செவி வேழத்தின் ஈருரி போர்த்து வழிதலை அம் கையில் ஏந்தி உடலிடு பிச்சையோடையம் உண்டி என்று பல கூறி மடல் நெடு மாமலர் கண்ணி ஒரு பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் தடமலராயின தூவி தலைவன தாழ்நிழல் சார்வோம் உயர்வரை ஒல்க எடுத்த அரக்கன் ஒளிர்கடக கையடர்த்து அயலிடி பிச்சையோடையம் ஆர்தலை என்றடி போற்றி வயல் விரி நீல நெடுங்கணி பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் சயவிரி மாமலர் தூவி தாழ்சடையான் அடி சார்வோம் கரியவன் நான் முகன் கைதொழுதேத்த காணலும் சாரலும் ஆகா எரியுருவாகி உரையம் இடுபலி உண்ணி என்றேத்தி வரியற அல்குல் மடந்தையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் விரிமலராயின தூவி விகிர்தன சேவடி சேர்வோம் குண்டமணர் துவர் கூரைகள் மெய்யில் கொள்கையினார் புறங்கூற வெண்தலையிற்பலி கொண்டல் விரும்பினை என்று விளங்கி வண்டமர் பூங்குழல் மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் தொண்டர்கள் மாமலர் தூவ தோன்றி நின்றான் அடி சேர்வோம் கல்லுயர் மாக்கடல் நின்று முழங்கும் கரை பொறு காழிய மூதோ
நல்லுயர் நான் மறைநாவின் நற்றமிழ் ஞான சம்பந்தன் வல்லுயர் சூலமும் வெண்மழுவாழும் வல்லவன் வாழ்கொழி புத்தூர் சொல்லிய பாடல்கள் வல்லார் துயர் கெடுதல் எளிதாமே. பதிகத்தினுடைய பலன் துயர் கெடுதல் எளிது. ஒரு ஆச்சரியமான செய்தி. தோடுடைய செவியில் சொல்கின்ற பொழுதும் திருநெறிய தமிழ் வல்லவர் செல்வினை தீர்தல் எளிது. இல்லாமல் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இறைவனிடம் விண்ணப்பம் செய்வோம், அவன் அதை எளிதாக்கி விடுவான். அதுதான் என்னுடைய பொருளாக அமைந்திருக்கின்றது. அப்படி வினை கெடுதல், துயர் கெடுதல், பழவினை முன்வினைகள் கெடுதல் தான் திருமுறையினுடைய. நான் அடிக்கடி சொல்வது, இது பாராயணத்திற்குரிய நூல் தான் முதலிலே. அவர்கள் ஆன்ம உணர்வோடு பாராயணம் செய்கின்ற போது நம்மை அறியாமல் ஏதோ ஒரு பொருள், அதை ஒத்துக்கொள்ளாத ஒரு மனிதரே ஒத்துக்கொண்டார் நம்முடைய காலத்திலே. ஆசா ஞான சம்பந்தம் என்ற ஒருவர் இருக்கின்றார். எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு தான். அது திருமுறையை விட்டு வைக்கல. அவர் பெரிய புலவர். மதுரை பல்கலைக்கழகத்திலே, காமராஜர் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர். எதை எடுத்தாலும் எதிர்ப்பாகத்தான் அவர் சொல்லி வருவார். அவர் ஒற்றுக்கொண்ட ஒரு விஷயம், நாவுக்கரசருடைய தேவாரத்தை நான் படிக்கின்ற பொழுது அந்த 3வது வரியிலே என்னை அறியாமல் ஏதோ ஒரு பொருள் தெரிகின்றது. ஒற்றுக்கொண்ட பொருள் அது ஒன்றுதான். எல்லாவற்றை எதிர்மறை ஏனு கழினா போன கழின்னு சொல்லுவார். அப்படி ஒரு பெரும்புலவர் இருந்தார் நம்முடைய காலத்திலே. சில பிடிவாதங்களும் அவற்றில் உண்டு. நான் அதை மறுத்துத்தான் ஆக வேண்டும், அவர் மறுக்கின்ற போது நாமும் மறுத்துத்தான் ஆக வேண்டும். அடிக்கடி சொல்வதுண்டு. தருமபுரம் ஐயா அவர்களை வைத்து தேவார திருஞான சம்பந்தம் போன்றவர்களே ஒரு ஒலிப்பதிவு, அப்போ அந்த அரக்கு ரிக்கார்டு என்று சொல்லுவார்கள், ஒலித்தட்டு, அதை பதிவு பண்ணுகின்ற பொழுது இவர் எவ்வளவோ மறுத்து பார்த்தார் தருமபுரம் ஐயா. அவர் விடவே இல்லை. சரி, அவர் பக்தவசலம் முதல் மந்திரியிட அவர் ரொம்ப சலுகை உள்ளவர். அவர் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். சரி, என்னுடைய கொள்கையை விட்டு நான் உங்களுக்காக பாடுகின்றேன் என்று சொல்லி பித்தாபிரை சூடி தான் இதுக்கு உதாரணம். ஒரு தருமபுரையா பாடல்களை எல்லாரும் கேட்டவர்கள் தான் இருப்பார். பொருள் பிரித்து பிரித்து தான் பாடுவார். இந்த சொல்லை அந்த சொல்லோடு சேர்ப்பார், அந்த சொல்லோடு இந்த சொல்லோடு சொல்லுவது அவருடைய வழக்கம். மறுக்க முடியாமல் ஒத்துக்கொண்ட ஒரு பாடல் இந்த பித்தாபிரை சூடி. இன்னைக்கும் அதை கேட்டு பார்த்தீங்கன்னா, பித்தாபிரை சூடி பேரு மானே அருளாள. ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு அவர் அதை ஜீரணம் செய்து. சரி, நான் சொன்னதுக்கு அரசாங்கத்தினுடைய உத்தரவை நான் மறுக்க முடியாது, அந்த பழமை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொந்த பாடல் தான். இருந்தாலும் பொருளவு பாடுகின்ற பொழுது சுக்குமி லகுதி பிள்ளின்னு வந்துடும். சுக்குமி லகுதி பிள்ளிய சுக்குமி லகுதி பிள்ளின்னு படித்தது மாதிரி பிறை சூடி பெருமானே அருளாள, அதுதான் அதனுடைய பொருள். பழைய காலத்தில் அப்படி பாடினாங்களா, அப்படியே பாடினார். ஒத்துக்க முடியாமல் ஒத்துக்கொண்டு பாடினார். என்றைக்கு கேட்டாலும் அந்த பழமையில தான் அந்த பாடலை நாம் கேட்க முடியும். அது ஒரு குறிப்பினை உங்களுக்கு சொல்லி, இதை பாடுகின்ற முறை மிக சிறப்பாக வளர்த்தி பாடுவார்கள் இந்த ராகத்தை. கொடியுடை மார்பினர் போர்விடையேறி, கொடியுடை மார்பினர் கொடியுடை மார்பினர். நமக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. மடையில் வாழை என்ற பாடல் அடிக்கடி பாடுவோம். அதே மாதிரி அது 4 வரி பாடல், இது 8 வரி பாடல். அதுதான் பெருசு சந்தம் வேறுபடும்.
பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகணம் உடை சூழ அது மீண்டும் பாடுகின்ற போது கொஞ்சம் வேறுபாடு. பொடியுடை மார்பினர் முதல்ல பாடுகின்ற போது பொடியுடை மார்பினர், இரண்டாவது முறையை பாடுகின்ற போது கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க முடியாது, வெரைட்டிஸ்ன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் வேறுபாடு, அந்த ராகத்தை கொஞ்சம் கூடுதலை பயன்படுத்துதல். பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி கொஞ்சம் அந்த நெளிவுகள் கொடுப்பது என்று சொல்லார். போர்விடை ஏறி அது முதல்ல பாடுகின்ற பொழுது, அதே வரியை இரண்டாவது திரும்புகின்ற பொழுது கொஞ்சம் மாற்றங்கள். போர்விடை ஏறி போர்விடை ஏறி பூதகணம் உடை சூழ பூதகணம் உடை சூழ. முதலில் சொல்லவர் உடை சூழ, இரண்டாவது முறை திருப்புற போது உடை சூழ கொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகணம் உடை சூழ கொடியுடை ஊரிருந்து கொண்டு பல பல கூறி கொடியுடை ஊரிருந்த கொண்டு பல பல கூறி வடிவுடை வாழ்நெடும் கண்ணுமை பாகம் வடிவுடை வாழ்நெடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாட்கொழி புத்தூர் கடிகமிழ் மாமலரிட்டு கரைமிடற்றானடி காண்போம் கடிகமிழ் மாமலரிட்டு கரைமிடற்றான் அடி காண்போம்.
இந்த சங்கீத பயிற்சி உள்ளவர்கள் கொஞ்சம் மேல் சாயில பாடுறது உண்டு. இந்த பாடலை இந்த ராகத்தை பயன்படுத்தி இந்த 3வது வரி பாடுகின்ற பொழுது மேல் சுரத்தில் பாடுவார்கள். வழி உடைவாள் நெடும் கண் உமைவாகம், வழி உடை வாழ் நெடும் கண் உமைபாகம், ஆயவன் வாழ்பொழி புத்தூர், வழி உடை வாழ் நெடுங்கண் உமைபாகம், ஆயவன் வாழ்பொழி புத்தூர். ராகத்தினுடைய பயன்படுத்துறது கொஞ்சம் அசைப்பு கூட. ஆயவன் வாழ்பொழி புத்தூர், கடிகமழ் மாமலரிட்டு கரை விழத்தான் அடிகாண்போம், மேல் சாயில் பாடுற போது கடைசி வரியை இறைவனுடைய திருவடியை காண்கின்ற ஒரு நோக்கம் அங்கே வந்துவிடும். அந்த மேல் குரல் உயர்த்தி பாடுகின்ற பொழுது விரை கமழ் மாமலர் தூவி விரிசடையான் அடிகாண்போம், விரிசடையான் அடிகாண்போம், மாமலர் தூவி விரிசடையான் அடிகாண்போம், விரிசடையான் அடிகாண்போம். அது உணர்ச்சி பெருக்கினால அந்த சொல்லை அனுபவித்து இந்த ராகத்தினுடைய மேல் சாயை பிடித்து பாடுகின்ற போது அந்த நம்ம உயிர்ப்பு ஒன்று உண்டாகும். விரிசடையான் அடிகாண்போம், விரிசடையான் அடிகாண்போம், சோதனையா இருக்க. இந்த அனுபவிச்சு பாடுகின்றவர் இந்த உச்சஸ்தாயி என்று சொல்லுவார்கள். அந்த சொல்லும் ராகத்தை பயன்படுத்துகின்ற முறையும் சேர்கின்ற பொழுது அது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும். ஓஹோ என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த ராகத்தை பயன்படுத்துவது, அதற்கு தகுந்தாற் போல் அந்த சொல்லை நாம் உச்சரிப்பது, அது ஒரு தனி அனுபவம். அது சங்கீத பயிற்சி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். மற்றவர்கள் கொஞ்சம் அச்சப்பட்டு நம்ம பாடுகின்றது சரியா இருக்கோ இல்லையன்னு ஒரு இரட்டுரை நினைத்தல், சந்தேகம் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வரமானால் கொஞ்சம் இசை பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டால் நல்லாக இருக்குமே. எத்தனை வயசுக்கு மேல் நம்ம எங்கே இசை பயிற்சி எடுத்துக்கொள்ளுதல், அதை கேட்கின்ற பொழுது திருமுறையில் பல இடங்களில் உண்டு. பாடுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அந்த பலன் உண்டு அப்படி என்பதை ஞானசம்பந்தர் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார். பாடல் சொல்லுதல் வல்லார் கேட்பவர்க்கும் இந்த பலன் உண்டு. காரணம், அவர்கள் பாடுகின்ற பொழுது அதை அனுபவிக்கின்றவர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டுவிடும். அது ஏற்பட வேண்டுமானால் ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டாம். அதுதான் ஒரு நெறிய மனம் என்று சொல்லுவார்கள். ஞானசம்பந்தன் ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்தவன். அந்த உணர்வினாலே பாடிய பாடல்களில் பாடுகின்றவர்களுக்கும் பலன் உண்டு, கேட்பவர்களுக்கு அந்த பலன் மிகுதியாக உண்டு. அது காரணம் ஒரு நெறிய மனம், ஒரே சிந்தனையோடு. அப்படி சிவபெருமானையே
அதில் ரொம்ப தீவிரமாக உள்ளவர் அம்பாள் சந்தைக்கு போகாமலாம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கடுமையானவர். நான் ஆளை சொல்லலை, ரொம்ப நெருக்கமானவர் தான் எனக்கு. குங்குமம் வைத்துக்கொள்ள மாட்டார், அம்பாள் சன்னதிக்கு போக மாட்டார். அம்பாள் யாரு? திருவையாறு தேவாரத்திலே சொல்லுகின்றார், திருமால் தான் அம்பிகையாக வருகின்றார் என்ற ஒரு பாடல் நமக்கு கிடைக்கின்றது. திருமாலே அம்பிகையினுடைய உருவம். அதற்கு காரணம், அந்த முப்புறம் இருக்கின்ற பொழுது ரொம்ப வேகமாக சாமி புறப்படுகின்றார். வேகம் இந்த உண்டு இல்லைன்னு பண்ணிடுறது ஒன்று. போன ஆட்சியில் இருந்தவனை கூட இந்த ஆட்சியில் வேகம் வருது இல்லையா? இந்த வேகத்தில் ரொம்ப வேகமாகவும் போயிடக்கூடாது, அது அவர்களுக்கு ஆபத்தாக போய்விடும். எனவே கடகரி, திருவாசகத்திலே ஒரு பாடல், கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்தேறாதே, இடவம் உகந்து ஏறியவாறு எனக்கரி ஏம்பேடு இயம்பேடி. இது கேள்வி. திருச்சாடல்ல கரின்னா யானை, கடகரியும் பரிமா குதிரை, குதிரை வாகனம் இருக்கு, யானை இருக்கு, தேர் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த முப்புறம் இருக்கின்ற பொழுது ரிஷப வாகனத்தில் ஏன் ஏறினாரா? திருமால் ரிஷப வாகனம் வந்தாராம். அது தர்ம விடை. அந்த கோபத்தை தணிப்பதற்கு பிள்ளைகளை அடிக்கின்ற பொழுது அம்மா வந்து கொஞ்சம் அப்படி மறைச்சி பையனை அழைச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இதே வேலையை பற்றி பிள்ளையை அடிக்கிறதே வேலையாக போச்சு, நீ வாடா கண்ணு, நான் சாப்பாடு போடுறேன்னு அழைச்சிட்டு போகிற மாதிரி. திருமால் தர்ம விடையாக வந்து ரிஷப வாகனத்தில் எடுத்து சென்றதாக கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்தேறாதே, இடவம் உகந்து ஏறியவாறு எனக்கரிய இயம்பேடி. அடுத்து அதுக்கு பலன் அந்த திருச்சாடல் போற 2 வரி கேள்வி, அதுக்குரிய ஒரு தோழி 2 வரி பதில்களாக. தடமதில்கள் அவை மூன்றும் அவ பதில் சொல்றார். தடமதில்கள் அவை மூன்றும் தடலெரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ. திருச்சாடல்ல ஒரு பாடல், எல்லா பாடல்களும் 2 வரி கேள்வி 2 வரி பதில். இந்த திருச்சாடல் பாடிதான் ஊமை பெண் பேசியதாகவும் நமக்கு ஒரு வரலாறு திருவாசகத்திலேயும் கிடைக்கின்றது என்று சொல்லி, அந்த வகையிலே ராகத்தை அனுபவித்து சொல்லோடு இணைத்து பாடுகின்ற பொழுது அவர்களும் உணர வேண்டும், கேட்கின்றவர்களையும் உணர வைக்க வேண்டும். அது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் மனதிற்கு. இந்த சொல்லையும் சிந்திக்க வேண்டும். அதற்கு பாராயணம், பாடலை முதலில் பாடம் செய்து விடுதல், அதனுடைய பொருளை தெரிந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் நமக்கு சிறப்பாக அமைந்து விடும் என்று வரி. அப்படி அதே போன்று பாடுகின்ற பொழுது பெரும்பாலும் பதிகம் முழுதும் பாடுவதில்லை. பதிகம் முழுதும் பாராயணம் செய்வது, 10 பாட ஒரு அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்து ஏற்றவல்லார்கள் நரை திரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசு என்று வட திருமுல்லை வாயில் திருமுறையிலே சுந்தர பெருமான் அருள்வார். திருமுறையை படிப்பவர்கள் தெய்வீக சிந்தனை உள்ளவர்களுக்கு, அவர்கள் 70 வயதானாலும் இந்த தெய்வீக பற்றி உள்ளவர்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு தோற்றம் தெரியும், தானாகவே தெரிந்துவிடும். நரை திரை மூப்பு நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர்க்கு அரசை. இறைவனுடைய திருவடி செய்கின்ற பொழுது கூட ஒரு வேண்டுதல் செய்வார். அன்றைக்கு சிவனே என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையை நமக்கு இறைவன் அருள வேண்டும் அப்படின்னு ஒரு திருமுறையில் ஒரு சொல்லு வருகின்றது. சாமன்று உரைக்க தருகின்றா எங்கள் சங்கரனே. இறக்கின்ற அன்னைக்கு கூட சங்கரா சிவா நம சிவா என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுமானால் தலை சிறந்ததாக ஒரு கருவி வந்து சொல்லி இருக்கின்றார். தாம் என்றும் மனம் தளரா தகுதியரா என்று ஒரு பாடல். சாம் என்று சங்கரா என்று சொல்லுவதற்கு ஒரு தகுதி எனக்கு கொடுத்து விடு, இருக்கின்ற தருவாயிலும் நான் சங்கரா சிவனே என்று சொல்லிவிட வேண்டும், அந்த நிலைமை எனக்கு கொடுத்தால் நான் ரொம்ப மகிழ்ந்து விடுவேன் என்று சொல்வார். இதை விட ஒரு பாடல் எனக்கு நிறைய உண்டு. முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும். உனக்கு நேரடியாக பார்த்து முகமனா சொல்றாரு, உங்களை நேரடியாக பார்த்து போகணுங்கிறது எனக்கு ஆசை கிடையாது பெருமானே. முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும். நான் உன்னை பாராட்டுறதாகும். என்னுடைய மனசுல என்னுடைய இங்கே ஒரு வார்த்தை போடுவார, உள்ள கிழியின் உரு எழுதுதல். வீராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதுதல். அதே போன்று
இந்த பாடலே அதை சொல்லுவார். முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும் இம்மூ உலகுக்கு அன்னையும் அத்தனும் ஆவாய். முழு உலகத்துக்கும் தலைவன் நீதான். அழல் வண்ணா நீ அலையோ, உன்னை நினைந்தே கழியும் என் ஆவி. அப்படி கழிந்ததற்பின் என்னை மறக்கப் பெறாய். என் உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அப்பொழுது கூட என்னை நீ மறக்கக்கூடாது. அடுத்த ஜென்மத்திலே உன்னுடைய அடியூராக நான் பிறக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடல். முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும் இம்மூ உலகுக்கு அன்னையும் அத்தனும் ஆவாய். அழல் வண்ணா நீ அலையோ, உன்னை நிறைந்தே கழியும் என் ஆவி. கழிந்ததற்பின் என்னை மறக்கப் பெறாய் எம்பிரான் உன்னை வேண்டியதே. அண்மையிலே விட கேள்விப்பட்டேன். சங்கராச்சாரியார் பெரியவர் இருக்கின்ற பொழுது ஒரு தேவாரத்தை சொல்ல சொல்லி உயிர் பெற்றதாக கேள்வி. உறுதியாக தெரியவில்லை. அங்கே யாரிடமாவது யாராவது இருப்பாங்கன்னு பார்ப்பேன். அவர் காலத்தில் இருந்தவங்க யாருமே இல்லை. போய் கேட்கவும் முடியவில்லை. அது உண்மையா பொய்யா என்று ஒருத்தர் தெரிவித்தார். உண்மையாகவும் இருக்கலாம் என்று நாம் நம்புவோமாக என்று சொல்லி இது விரிவாக பாடுவது உண்டு. பதிகம் பூரா பாராயணத்துக்குரியது. ஞானசம்பந்தர் பதிகத்தை பதிகமாக பயிற்சி செய்தால்தான் அதற்கு உரிய பலன். ஓதார்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் குறைச்சலாக கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? பதிகமாக பாட முடியாது. ஏன்னா ஒரே பாட்டை திரும்ப ஒரு பதிகமே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு உங்கள் மேலேயும் கொஞ்சம் குற்றத்தை சுமத்தி நாங்கள் கொஞ்சம் சலுகை, சட்டத்துக்கிடையே கொஞ்சம் சலுகையை எடுத்துக்கொண்டு கடைக்காப்பு பாடுதல், முதல் பாடலையும் கடைசி பாடலையும் பாடுவது. ஏன்னா பதிகமாக பாடிக்கின்றால் அது பாராயணத்துக்குரியது. பாடுகின்ற பொழுது ஒரே பாடல் பாட்டாது, ஒரே மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் வேற ராகம் மாற்றி பாடுங்கன்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. ஆகவே அதனுடைய கடைசி பாடல் கல்லுயர் மாக்கடல் நின்று முழங்கும், கல்லுயர் மாக்கடல் நின்று முழங்கும். இந்த இம்மை இன்னொரு இம்மை சேர்த்துக்கிறது. நின்று முழங்கும் அந்த இம்மு ரெண்டு பேரை சொல்றது இந்த ராகத்தினுடைய கூடுதல் தகுதி. முழங்கும் அது கொஞ்சம் அப்படியும் பாடலாம் என்று சொல்லி கரை பொறி காழிய மூது கல்லுயர் மாக்கடல் நின்று முழங்கும். இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. நின்று முழங்கும் அந்த இம்முதான் சிக்கணும். நின்று முழங்கும் கும்னு வந்துடக்கூடாது. நின்று முழங்கும் கரை ஒரு காழிய மூது நல்லுயர் நான் மறை நாவின் நற்றமிழான சம்பந்தம் நல்லுயர் நான் மறை நாவின் நற்றமிழான சம்பந்தம் வல்லுயர் சூலமும் வெண்மழுவாழும் வல்லவன் வாழ்பொழி புத்தூர் சொல்லிய பாடல்கள் வல்ல
துயர்கெடுதல் எழிலாமே. சொல்லிய பாடல்கள் வல்ல துயர்கெடுதல் எழிலாமே. முன்பே குறிப்பிட்டவாறு துயர்கெடுதல் எளிது என்றாலும் ஞானசம்பந்தரிடம் ஒரு உறுதிப்பாடு உண்டு. நான் இறைவனிடம் ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்தவன், நான் சொல்லுகின்றேன் இது சத்தியம் என்று ஆணை பதிகங்கள் ஒரு 5 பதிகங்கள் உண்டு. 5 பதிகங்கள் ஆணையிடுதல். நமக்கு வேறு தோழிபுதன் தெரியும், கடைசி பாடல் ஆணையிட்டு கூறுவார். அப்படி 5 பதிகங்கள் ஆணை பதிகம், ஆணையிட்டு கூறுதல் பதிகமாக நாம் உண்மையாக எண்ணுவோமானால் என்னுடைய சொல் நிச்சயமாக பலிக்கும். அதற்கு நானே அதுக்கு உதாரணம் ஆணையிடுகின்றேன் என்று 5 பதிகங்களே பெருமான் கூறியிருப்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளிப்பதாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி, அதனை தொடர்ந்து நமக்கு அண்மையிலே உள்ள திருத்தலம் அப்பர் பெருந்தகை அருள் பெற்ற தலம் திரு அதிகை வேரட்டானம், பக்கம் 122 அமைந்திருக்கின்றது. திருவடியை பற்றி எல்லா பாடல்களிலும் வருகின்றது. திருவடி திருத்தாண்டகம் என்பதற்கு இதற்கு ஒரு சிறப்பு பெயராக அமைந்திருக்கின்றது. ஆணைப்பதிகம், திருவடி திருத்தாண்டகம், இப்படி பல உண்மை கூறுகளிலே நமக்கு திருமுறைகள் அமைந்திருப்பது நாம் செய்த தவப்பயன். வாரியார் சாமி சொல்வது போல எல்லோரும் திருமுறை புத்தகத்தை தொடுவதற்கு கூட முடியாது, அதற்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அந்த வகையிலே நம்முடைய திருவதிகை வீரட்டானத்திலே புக்க திருத்தாண்டகம் என்று ஒன்று உண்டு. பலவிதமான திருத்தாண்டகத்தலை நாவுக்கரசு பெருந்தகை அருள் இருக்கின்றார். அத்தகைய திருத்தாண்டகங்களிலே ஒரு பாடல் அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி என்ற பதிகத்தை நாம் சிந்திக்கின்றோம். இந்த தாண்டகம் முழுதும் பழமையான முறையிலே தாளத்தோடு பாடுவது கிடையாது, ராகமாக பாடுவதுதான் இது அமைப்பாக இருந்திருக்கின்ற. தருமபுரம் சென்றான் கூட ஒரு முறை பாடுகின்ற பொழுது அங்கே பூஜை பண்ணி கொண்டிருந்தார்கள். தாளத்தோடு பாடுகின்ற பொழுது அந்த ஓதுவார்களை தாளத்தோடு பாட வேண்டாம் என்று சொல்லி அது ராகமாக விருத்தமாக பாடுவதுதான் அது எளிமையாக புரியும். காரணம், இப்போ நான் இந்த பாடலையே அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி அருமறையான் சென்னிக்கு அணிகாமடி, அது இதை தாளத்தோடு பாடுகின்ற போது அந்த சந்தத்திலே வந்துவிடும். பொருளை நாம் சிந்திப்பதற்கு இடம் இருக்காது. அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும் மடி சார்ந்தார்களுக்கு எல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி 14 பாடும் அடி திரை விரவு தென்கெழில நாடன் அடி திருவிரட்டானத்து என் செல்வன் அடி. இப்படி பாடுகின்ற போது இந்த ராகத்தையும் அனுபவிக்கலாம், சொல்லையும் அனுபவிக்கலாம், பாட்டினுடைய பொருளையும் ஓரளவு உணர்ந்து கொள்ள முடியும். அதை நிறைய படித்தவர்களுக்கு மிக எளிமையாக புரிந்துவிடும். அப்படி இந்த பாடலை பாடுகின்ற போது நமக்கு தெரிந்த பாடல் ஆயிற்று, நாமும் அதை கூட பாடலாமே என்ற ஒரு எண்ணம் தோன்றும். இது மனப்பாடம் செய்வதற்காக இந்த தாளத்தை நாம் பயிரிட்டுக் கொள்வது.
அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. இது 5 சொற்கட்டுகளை உடைய தாளம். தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட 5 பெருமானுக்குரிய சொல் என்பது நமக்கு தெரியும். பஞ்சாட்சரம். அந்த 5 சொற்கட்டுகளிலே இது பாடல் பாடுகின்ற போது கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இருக்கும். கூடுதலாக அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. அருமறையான் சென்னிக்கு அணிகாமடி. சரவணத்தான் கைதொழு சாரும் அடி. சார்ந்தாகெல்லாம் சரணாமடி. பரவுவார் பாவம் பறைக்கும் அடி. 14 கணங்களும் பாடும் அடி. திரை விரவு தென்கெழில நாடன் அடி. திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. சரி, இந்த சந்தத்துக்கு வருகின்ற பொழுது சொல் பிரிவு ஏற்படாது. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. அருமறையான் சென்னிக்கணிகா. சந்தம் வருகின்ற பொழுது இடைவெளி கிடையாது. அது அந்த பாடலை முழுதும் பாடுகின்ற பொழுது இடைவெளி இல்லாமல் செய்வதுதான் சந்தம் என்பது. தக தகிட 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 இப்படி தொடர்ச்சியாக போக வேண்டும். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட வராது. அந்த சொற்கட்டுகள் மாறுபட்டுவிடும். இது சந்தம் இல்லை. சந்த பாடல்கள், சந்த இலக்கியம், சந்த இலக்கணம் இப்படி வருகின்ற பொழுது, இப்போ இதில் வருகின்ற பொழுது அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி மா வரும். பாடுகின்ற பொழுது மா வரும். இந்த சந்தத்தோடு பாடுகின்ற பொழுது நாம் பொருள் விரிக்கின்ற பொழுது அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி அடின்னு பிரித்து பாடலாம். அது ராகத்தில் பாடுகின்ற பொழுது பிரிக்க வகை உண்டு. சந்தத்தில் பாடுகின்ற பொழுது மடி தான் வரும். அப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். ஆகவே இந்த பாடல்களுக்கு அந்த சொல்லிலே விட கொஞ்சம் மெலிவை சொல்லுதல் அது நாம் பயன்படுத்தி கொள்வது. அரவணை நான் முதல்ல சொன்னேன், தமிழ் எழுத்துக்களிலே ஒலி குறைவான எழுத்துக்கள் கிடையாது. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. இப்போ கடி அப்படின்னு வந்ததுன்னா இடர்கடி. இந்த சொல்ல அங்கே சேர்த்த இடர்கடி, துன்பத்தை களைதல். அது இடர்கடி இப்படிதான் சொல்லணும் முறையா. நமக்கு வழக்கத்திலே இடர்கடிதல், துன்பத்தை நீக்குதல் இதெல்லாம். இப்போ திருவடி, இப்போ திரு அடி, திருவடி பாவம் வரும். திருவடி, அரற்றும் அடி, அது இலக்கண முறையில் சந்தத்திற்கு உரிய சொற்கள். ஆக இது தவறில்லை. ஆனால் பொருள் பிரிக்கின்ற பொழுது நாம் அடி என்று தான் பிரித்து கொள்ளலாம். அப்படி ராகமாக பாடுகின்ற பொழுது இந்த ராகத்தினுடைய பாடலினுடைய சொற்களை அனுபவிக்கலாம் என்பது நம்முடைய ஆதீனுடைய மரபாக இருந்து வருகின்றது. அதுக்குத்தான் குறிப்பாக சொன்னேன், 26வது குருமணிகள் பூஜை செய்கின்ற பொழுது தாளத்தில் பாடுகின்ற பொழுது பாட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இனிமேல் இந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஆனால் பாடசாலையிலே எங்களுக்கு பாடம் நடத்துகின்ற போது சலுகை உண்டு. அவன் பாடுகின்ற முறை சந்தத்திலே தான் வரும். அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. சந்தமாக வருகின்ற பொழுது நிறுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் சந்தம். அந்த பாடல் பூரா முழு மூச்சா பாடணும்னா மூச்சு எடுத்து பாடணும் இல்லையா? நாம் சலுகையாக எடுத்துக்கொள்வது தான். அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. சரவணத்தன் கைதொழு மூச்சு. அதனால நாம் சலுகையாக இந்த
ஒரு தாள அமைப்பை இடையிலே பயன்படுத்திக் கொள்வது. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. அங்கு ஒரு தாளம் தொக்கி நிற்கும், ஒரு தகிட்ட நடுப்புற வந்து விடும். அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கை தொழுது சாரும் அடி, சார்ந்தார்கெல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, பதினெண்கணங்களும் பாடும் அடி, திரை விரவு தென்கழில நாடன் அடி, திருவீரட்டானத்தின் செல்வன் அடி. மனனம் செய்கின்றதற்கு இந்த தாளத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இந்த குறிப்பை சொல்லி பதிகம் முழுதும் மனனம் செய்கின்ற முறையிலே ஒரு முறை திரும்ப சிந்திப்போம். கொடுவினையார் என்றும் குறுகாடி, குறைந்தடைந்தார் ஆழாமை காக்கும் அடி, படுமுழவம் பாணி பயிற்றும் அடி, பறித்தெழுந்தவன் கூற்றி பாய்ந்த அடி, கடுமுரண் ஏறூர்ந்தான் கழற்சேவடி, கடல் வையம் காப்பான் கருதும் அடி, நெடுமறியம் கண்ணி அணிந்தானடி, நிறை கெழில வீரட்டம் நீங்காடி, வைதெழுவர் காமம் பொய் போகாடி, வஞ்ச வலைப்பாடும் இல்லாடி, கை தொழுது நாம் ஏற்றி காணும் அடி, கணக்கு வழக்கை கடந்த அடி, நெய் தொழுது நாம் ஏற்று ஆட்டும் அடி, நீள் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி, தெய்வ புனர்கெழில நாடன் அடி, திருவீரட்டானத்தம் செல்வன் அடி, அரும்பித்த சேஞாயிரேக்கும் அடி, அழகெழுதலாக அருட்சேவடி, சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி, சோமனையும் காலனையும் காய்ந்த அடி, பெரும்பித்தர் கூடி பிதற்றும் அடி, பிழைத்தார் பிழைப்பறிய வல்ல அடி, திருந்து நீர் தென்கெழில நாடன் அடி, திருவீரட்டானத்தம் செல்வன் அடி, ஒரு காலத்து ஒன்றாகி நின்ற அடி, ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி, ஒரு கடலும் பல் சிலமும் ஆக்கும் அடி, புகழ்வார் புகழ்தகைய வல்ல அடி,
இருநிலத்தார் இன்புற்றம் ஏற்றும் அடி இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி திருவழியை தென்கெழில நாடன் அடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி திருமகட்டு செந்தாமரையாமடி சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் அடி பொருள் அவர்க்கு பொன்னுரையாய் நின்ற அடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி உரு இரண்டும் ஒன்றோடொன்றொவ்வாடி உரு என்று உணரப்படாத அடி திருவரிகை தென்கெழில நாடன் அடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாத அடி வரை மாலை வாடாமை வைக்கும் அடி வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் அடி அரை மாத்திரையில் அடங்கும் அடி அகலம் அளக்கிற்பாரில்லா அடி கரை மாங்கலிக்கெடில நாடன் அடி கமழ் வீரட்டான காவாலி அடி நறுமலராய் நாரும் மலர்ச்சேவடி நடுவாய் உலக நாடாயடி செறி கதிரும் திங்களுமாய் நின்ற அடி சித்திரளாய் உள்ளே திகழ்ந்த அடி மறுமதியை மாசு கழுவும் அடி மந்திரமும் தந்திரமும் ஆயடி செறிகளில நாடர் பெருமானடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி அணியனவும் சேயனவும் வல்லாடி அடியார்கட்கு ஆரமுதம் ஆயடி பணிபவர்க்கு பாங்காக வல்லடி பத்தத்தார் பற்றும் பவளடி மணியடி பொன்னடி மாண்பாமடி மருந்தாய் பிழிவீர்க்க வல்லடி தனிவாடு தன்கெழில நாடன் அடி தகைசார் வீரட்ட தலைவன் அடி அம் தாமரை போது அலர்ந்த அடி அரக்கனையும் ஆற்றல் அழித்த அடி முந்தாகி முன்னே முளைத்த அடி முழங்கழலாய் நீண்ட மூர்த்தி அடி பந்தாடு மெல் விரலாள் பாகன் அடி பவளத்தடவரையை போல்வானடி
வெந்தா சுளை நீராடும் மழி வீரட்டம் காதல் விமலன் அடி. இது மனனம் செய்கின்ற முறை. அம்பிகையினுடைய விரல்களை கூட இந்த பந்து ஆடுகின்ற பொழுது இந்த விரலை 2 கையும் விரலை வைத்துதான் உள்ளங்கையை வச்சு ஆடுவதில் கிடையாது. பெரிய பந்து ஆடுகின்றார்கள். அந்த அம்பிகையினுடைய விரல்கள் அது போன்று அமைந்திருக்குது. வெண்டைக்காய்க்கு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா? என்ன ஃபிங்கர்? வெண்டைக்காய்க்கு லேடிஸ் ஃபிங்கர். இந்த பந்தனை நல்லூரிலையும் அதே தான். பந்தனை நல்லூர் இந்த பந்து ஆடுகின்ற பொழுது அம்பிகையினுடைய விரல்களை புகழ்ந்து பாடுவது, விரல்களை கூட எதை காண்கின்றார்களோ அதை வெளிப்படையாக சொல்லுவது நம்முடைய அருளாளனுடைய மரபு. அப்படி பல உதாரணங்களை நாம் சொல்லி கொண்டு போகலாம். மங்கையர்க்கரசி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மங்கையர்க்கரசி வளவர் பாவை வரிவளைக்கை மடமானி. இந்த தாய் கருவுற்று இருக்கின்ற பொழுது வளையல் அணிவிக்கின்ற பொழுது எந்தபடி வளையலை அணிவிக்க வேண்டும் என்று இந்த குறிப்பை சொல்லுவார்கள். வரிகளை உடைய வளையல்கள், பலவிதமான வளையல்கள் இருக்கின்றன. அது ஒரு காலத்தில் இருந்து கண்ணாடி வளையல், அப்படி அவங்க வளையலை போட்டு பரிமாறுகின்ற பொழுது சத்தமே காதுக்கு இனிமையாக இருக்கும். காலில் கொலுசு போட்டு வருவார்கள். சலங்கை கொலுசு உண்டு. அவங்க நடந்து வர்றபோது இன்னார் நடந்து வராங்கன்னு நடையிலே தெரிந்து கொள்ளுதல். அப்படி காலை நேரத்திலே மதுரைக்கு சென்றிருக்கின்றார் என்ற குறிப்பை நம்முடைய ராமநாத சிவாச்சாரியார் சொல்வார். காரணம், அந்த நேரத்திலே அதற்குரிய ராகத்தை பாடி இருக்கின்றார் என்று சொல்வதுண்டு. இலக்கணம், இலக்கியம், இசை எல்லாம் பொருந்தியது நம்முடைய தேவாரம். நாம் இன்றைய நாளிலே திருவாழ்கோழிப்புத்தூர் சென்று வந்தோம். அடுத்தபடியாக இங்கு இருந்தபடியே நாம் திருவதிகை வீரட்டானத்து பெருமான் இந்த இலிங்கத்தை பார்த்திருப்பவர்களுக்கு தெரியும். சோடச உருவம். இந்த திருமேனியிலே 16 பட்டைகள் இருக்கும். சோடசம் என்றால் 16. லிங்க உருவத்திலே இந்த லிங்கம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரியாக இருக்கும். திருமாகரையிலே பார்த்தால் உடும்பினுடைய வால் பகுதியில் லிங்கம். எல்லா தலங்களிலும் லிங்கத்தை பார்ப்போமானால் அது அனுபவிக்கின்ற பொழுது திருப்புணவாயில் என்ற ஒரு திருத்தலம் சென்றிருப்பவர்கள் என்று நினைக்கின்றேன். திருப்புணவாசல் ஆவுடையார் கோயிலுக்கு அந்த பக்கம் ஆவுடையார் கோயிலுன்னு போகலாம். அது ஒரு பாண்டி 14 அது ஒரு ஸ்தலம். இந்த ஆவுடையார் பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டி கட்டுற போது 30 முழம் வேணும். அவ்வளோ பெரிய ஆவுடையார். லிங்கத்தை பார்த்தால் 3 முழம் தான். அதுக்கு அங்கே உதாரணமாக சொல்லுவார். லிங்கத்துக்கு 3 முழம், ஆவுடையாருக்கு 30 முழம். 30 முழம் இருந்தால் தான் அந்த லிங்கத்தை ஆவுடையார் சுற்றி கட்ட முடியும். இப்படி பல உதாரணங்களை பல ஊர்களை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு அற்புதங்கள் நிறைக்கின்றது. இலக்கணத்திலும் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நம்முடைய 274 முடிஞ்சவரை தரிசனம் செய்து விடுவது, அந்த ஊருடைய சிறப்பை சொல்லுதலோடு பாடலை தெரிந்து கொள்வது. அது கொஞ்சம் குறைவு. நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு அமைப்புகள் வைத்து பன்னீர் திருமுறை மன்றம் போட்டு இருந்தால்தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் காண முடியும். நல்லாரை காண்பதும் என்று நல்லாசை கேட்பதும் என்று என்ற வகையிலே இறைவனிடத்து நான் அந்த திருவாசகத்தை அடிக்கடி நினைவு கூறுவது என்று. நான் யார்? யாரோ சொல்றாங்க, நான் யார் சொல்லுங்கம்மா. நீங்க யாரு? நான் யாரு? யார் சேர்த்து வச்சாருங்க? பன்னீர் திருமுறை வளர்ச்சிமையே நம்ம சேர்த்து வச்சு, திருமுறையை சேர்த்து வச்சது. நான் யார்? என் உள்ளம்மார் ஞானங்கள்லார் என்னை யார் அறிவார்? நான் எங்கேயோ தஞ்சாவூர் இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்தேனா, தேவாரம் படிக்கலைன்னா சேகர் சார் என்னை கூப்பிட்டு நீங்கள் பூவெல்லாம் தூவி மலர் தூவி வழிபட்டுருவீங்களா? இது திருமுறைக்கு செய்கின்ற முறை. இந்த திருமுறை நம்மளையெல்லாம் ஒன்று சேவித்தது என்பதுதான் உண்மை. அடுத்த வரியை சேர்த்து கொண்டு கூட்டி பாடுவார் தருமுறையார். நான் யார்? என் உள்ளம்மார் ஞானங்கள்ளார் என்னை யார் அறிவார்? பாரோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் நான் யார்?
ஓரளவாவது நம்மளை இறைவனுடைய திருவருள் நிச்சயமாக ஆட்கொண்டிருப்பது என்பதுதான் இந்த பாடலுடைய உதாரணம். வானோர் பிரான் என்னை ஆண்டிலனில் அவன் தான் சேர்த்து வைக்கிறான். உங்களை என்னை யார் உங்களுக்கு அறிவித்தவன் இறைவன். அப்படி இலக்கணங்களில் நாம் சிந்திக்கலாம். பலவிதமான இலக்கணங்கள். அது சொல்ல முடிய ஒரு பாடலை சொல்லுகின்றேன். இது பாடுகின்ற முறையை நான் ஒரு முறையை பாடி காட்டி விடுகின்றேன். ராகமா பாடுகின்ற பொழுது என்று சொல்லி, நம்முடைய தென் திருமுல்லைவாய் என்று ஒரு தலம் சீர்காழிக்கு அண்மையில் ஒரு 12 கல் தொலைவில் இருக்கின்றது. கடல் ஒரு ஆலயம். பெருக்கல் வாய்ப்பாடு வருங்க. ஒன்று ஒன்றோடு ஒன்றும், ஒரு 4 5 இரு 3 7 உடனாய். அது கூட்டல் பண்ணி பார்க்கலாமா? ஒன்று ஒன்றோடு ஒன்றும் எண்ணி பார்க்கலாமா? ஒன்றோடு ஒன்று 2 தான். ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்றும், ஒரு 4 5 5 4 9 9 2 11 இரு 3 7 2 3 6 13 6 19 இரு 3 7 ஒன்றோடு ஒன்றும், ஒரு 4 5 இரு 3 7 உடனாய். 2 3 6 அது ஒரு 7, அப்புறம் மொத்தம் 24. இது ஏன் அப்படி சொன்னார்னா சிவதத்துவங்கள் 24 எப்படி பாடி வச்சிருக்கீங்க சொல்ல முடியாது. நாங்கள் படிக்கிற போது பாடினதை எங்களுக்கு முடியாது. தருமபுரி ஐயா ஒரு இடத்துல பாடினார். ஒன்று ஒன்றோடு ஒன்றும். எனக்கு ஞாபகம் எங்கேயும் அந்த பாட்டை படிச்சிருக்கேன். பொருள் உணர்த்துவதை உணர்த்தில் உணர்வேன் சொக்கநாத வெண்பார். உணர்த்தாயே நாயேன் கணத்தும் உணருமே. உணர்த்தினாதான் உணர முடியும். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயேன் சொக்கநாத வெண்பா சாரத்தை பிழிந்து வைத்திருக்கின்றார். உணர்த்தில் உணர்வே உணர்த்தாயே நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலம் மாயை கண்ணும் போக்கி சிவானந்தத்து ஆண்டவரை சொக்கநாத வெண்பா. தர்மியாதின சொக்கநாத வெண்பா மிக அருமையாக வாய்ந்தது என்று சொல்லி, அப்படி இந்த பாடலை ரொம்ப சிறப்புடைய பாடல். ஒன்று ஒன்றோடு ஒன்றும், ஒரு 4 5 இரு 3 7 உடனாய். அன்று இன்றோடு நாங்கள் பாடம் படிக்கிற பொழுது ஒன்றொன்றோடு ஒன்றும், ஒரு 4 5 இரு 3 7 உடனாய். அன்பின்றோடென்றும் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அரங்கூர். குன்றொன்றோடொன்று குலை ஒன்றோடொன்று கொடி ஒன்றோடொன்று குழுமி சென்றொன்றோடொன்று செறிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே. 3 வயசு குழந்தை பாடிய பாடல். அன்று இன்றோடு என்றும் நமக்கு தெரியும். முக்காலம் உணர்ந்த முனிவர்களுக்கும் அறியாமல் நிற்கின்ற இறைவன் திருமுல்லை வாயில். அன்றின்றோடு என்றும் படித்தமே தவிர பொருள் தெரியவில்லையே. அவர் பாடுகின்ற போது உணர்த்தினார். உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அன்று இன்றோடு என்றும் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அரங்கோ. இந்த ஊன்னு சொல்ற போது அதுக்கு ஒரு தனி மதிப்பு. குன்று ஒன்றோடு ஒன்று, குலை ஒன்றோடு ஒன்று குலை ஒன்றோடு ஒன்று, கொடி ஒன்றோடு ஒன்று குழுமி சென்று ஒன்றோடு ஒன்று செறிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே. இது ஒன்றுங்கிறது அதை நாம் எண்ணி பார்க்கணும். அப்படி பல உண்மைகள் நம்முடைய ஞானசம்பந்தர் தேவாரத்திலே எண்ணி பார்ப்போம்னா அது நீண்டு கொண்டே போக. அதுக்கு உதாரணம் சொல்லி மாளாது என்று சொல்லி இந்த பாடலை நாம் ராகமாக பாடுவது எப்படி என்று ஒரு முறை சிந்திப்போம். அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி, அரவணையான் சிந்தித்து அருவரையான் சென்னிக்கு அணியாம் அடி, சரவணத்தான் கைதொழுது சாரும் வழி, சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி,
பதினெண்கணங்களும் பாடும் அடி இறை விரவு தென்கெடில நாடன் அடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. முன்பே சொல்லியவாறு சங்கீத பயிற்சி இருக்குமா? அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. கொஞ்சம் ராகத்தை கூடுதல் பண்ணி பாடுவது அது சங்கீத பயிற்சி உள்ளவருக்கு, குறிப்பாக ஓதுவார்களுக்கு இது சர்வசாதாரணமாக இருக்கும். ஒரு சங்கீதக்காரரை கொண்டு சாமிக்கு தீபாராதனை பாடுன்னா சுதி சேர்க்கறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். குருக்கள் மணி அடிச்சுட்டு அடுத்த சன்னதிக்கு போயிடுவார். ஏன் சுதி சேர்க்கறதுக்கு ஓதுவார்கள் உடனே பாடி விடுவார்கள். அரவணை எடுத்தவுடன் இந்த ராகமும் வந்துடும், பாட்டு வந்துடும். அது அவர்களுக்கு நமக்கு உள்ள வேறுபாடு. அது தவறான சொல்லவில்லை. அவர்கள் சிந்தித்து பாட வேண்டும். ஏன்னா இவங்கள பிடாரர்கள்னு பேர். ஏன் பிடாரர்கள்னு பேர் வச்சாங்கன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைகள் கற்று சின்ன விட பொம்பளை பிள்ளை, அதுக்கு என்ன பேருமா நான் சொல்லக்கூடாது. ஏண்டி பிடாரி மாதிரி கற்று. அவங்க ராஜராசவன் காலத்தில் மைக்கு ஒலி எல்லாம் கிடையாது. 48 ஓதுவார்கள் சத்தம் போட்டு பாடணும். அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி. தீபாராயணம் 1000 பேர் நிற்பார்கள். அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடின்னு இது சோத்திர சித்த ஓதுவார். ஆனால் அவர்களுக்கு பிடாரர்கள்னு பேர் வச்சு 48 ஓதுவார்கள். அவர்களுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பதற்கு 2 பேர், மிருதங்கம் வாசிப்பவர், ஒரு தம்பு வீணை வாசிப்பவர். அவர்களுக்கு நிபந்தங்கள் கொடுத்து மானியம் கொடுத்து வாழ வைத்த பெருமையை ராஜராஜ சோழனை நாம் நினைக்க வேண்டும். அப்படி இன்னொரு முறை ராகமாக பாட முடியும்னா நான் பாட தயார். அரவணையான் சிங்கிட்டு அறற்றும் அடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி சார்ந்தானுக்கு எல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி பதினெண்கணங்களும் பாடும் அடி திரை விரவு தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. கடைசியில் முடிக்கிற போது பணிவாக கொண்டு வந்து முடிப்பது. சினிமா பாட்டில் மேலே கொண்டு போய் நிப்பாட்டுங்க. திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. அது சினிமா ஸ்டைல். அது நம்முடைய வழக்கப்படி திருவீரட்டானத்து அந்த பணிவு கொண்டு வந்தது. நான் அடிக்கடி சொல்வேன், அந்த தர்மியாதீனத்தில் படிக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு பண்பாடுவதோடு பண்பாட்டினையும் கற்றுக் கொடுப்பார்கள். அது மற்ற பாடசாலைக்கு அந்த பாடசாலைக்கு உள்ள வேறுபாடு. அந்த இருபொருள் படும் பண்பாடுதல் பண்பாடு அப்படி. ஆகவே எங்களை எல்லாம் வளர்த்த இந்த பெருமையெல்லாம் 23வது சன்னிதானத்தினுடைய காலத்திலே தொடங்க பெற்ற பாடசாலை. நாங்கள்லாம் படிக்கிறப்ப 20 பேருக்கு மேலே ரொம்ப வசதி குறைஞ்சவர் தான் வந்து பாடசாலையில் சேருவார்கள். இப்பொழுது பள்ளி படிப்பும் உண்டு. நாங்களே 8வது படித்த பிறகு வந்துட்டோம் பாடசாலைக்கு. முழு நேரமும் திருமுறையை கற்றுதல் தான். இப்போது எனக்கு கிடைக்கிறது 2 மணி நேரம் தான். சாயந்தரம் 4-4:15 மணிக்கு வருவாங்க. நான் 2 மணி நேரம் எடுத்துக்குவேன். அவங்களுக்கும் பாவம் சிறு பிள்ளைகள் 5லேருந்து 7 தான் எங்களுக்கு. இப்போ படிக்கிற பையங்களுக்கு 10வது வரைக்குமாவது படித்தாகணும்னு அரசாங்கத்தினுடைய உத்தரவு. அதை ரொம்ப எளிமையாக நம்முடைய ஆதீனங்கள் அவர்களுக்கு எந்த விதமான
கட்டணமும் இல்லாமல் அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளி படிப்பதற்குரிய கட்டணங்களை எல்லாம் அவர்களே செலுத்தி விடுகின்றார்கள். நினைத்து பார்க்க முடியும். 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுகின்றார் நம்முடைய சிங்கம். இன்னைக்கு வந்தாலும் 10 ரூபாய்க்கு 130 ரூபா 140 ரூபா ஒரு சாப்பாடு சாதாரண ஹோட்டலில் ஊரில் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க மன திருப்தியாக. அப்படி ஒரு பெருந்தகையாளராக இருக்கின்றார்கள். அவர்களிடம் நாம் பணி செய்வதற்கு நான் 3வது மகாசன்னிதானத்திலும் பணி செய்கின்றேன். 25, 26, 26வது குருமணிகள் மும்மூர்த்திகளிடம் பணி செய்கின்ற வாய்ப்பினை பெருமான் எனக்கு நல்கினார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சைவ சமய பயிற்சி 10 நாள் நடந்துகிட்டு அது ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க. 70 பேர் தான் பண்ணுவாங்க. 20 பேர் 80 பேர் சேர்த்துறாங்க. இந்த திருமுறை மையங்கள் நிறைய ஆராய்ச்சி அதன் வழியா இந்த செய்திகள் போய் சேரவும் 200 பேர் சேர்த்துறாங்க. 200 பேர் மேல போகவும் என்ன செய்யறது தெரியாம சாப்பாடு உறைவிடும் சாப்பாடு உறைவிடம் பயிற்சி எல்லாம் வந்து இலவசமா அதுக்கு இருக்கிறாங்க. இந்த ஆண்டு அந்த மாதிரி 200 பேருக்கு வேலை கிடைக்கிறதுனால நிறைய பேர் நம்ம நாகப்பட்டினத்துல ஒரு பேர் போய் திரும்பி இருக்கு. அதனால அவங்களால அதுக்காக அதை சேர்த்து பண்ண முடியல. அது இந்த மையங்கிறதுனால இந்த மாதிரி இந்த சைவ சமய பயிற்சி இருக்கிறவங்க அவ்வளோ சொல்றாங்க. இந்த மாதிரி நல்லா பண்றாங்க, நல்லா விஷயங்களா சொல்லி தராங்க. இந்த சைவ சமய வளர்ச்சிக்கு ஆதினருடைய பங்கு என்னன்னா இந்த பங்கு தான் ஐயா இருக்கு. இப்ப ஐயா போன்றவர்கள் அதுக்கு அணி செய்கிறாங்க. அந்த பிறவுடைய இந்த மாதிரி வகுப்புகள் தான் ஐயா வந்து நமக்கு வேலை செய்ய கேட்கிறாங்க. நம்மளால எங்கேயுமே இந்த விருது வாங்கின நிகழ்ச்சி நவரத்ன மோதிரம் போட்டார். அது சரி. ஐயா பத்மஸ்ரீ விருது வாங்கி வந்த உடனே போய் சன்னிதானத்தில் வந்தாங்க. ஐயாவுக்கு இந்த இண்டை மாலை தலையில அணிவிச்சு சுக்கராத பூஜையை வர சொல்லி இண்டை மாலை அணிவிச்சு அவங்களுக்கு வந்து பொருளாதார அணிவிச்சு ஐயா பண்ண ஒரு நவரத்ன மோதிரம் அந்த பத்மஸ்ரீ பட்டத்தை அங்கீகரிச்சது வந்து நன்மையானது. ஆகவே இந்த ஆதிக்கம் நடத்துகிற வகுப்பிலே நல்லா படிக்கிறவங்க ஐயா வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்குலாம் பெருமை. இந்த வகுப்பை தொடர்ந்து நாம் வந்திருந்து சிறப்பாக மையத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது மனிதனுக்கு வளர்ச்சி நடக்கக்கூடிய என்பதை சொல்லி ஐயா அவர்கள் இப்போ வாழ்த்து பாடல் பாடி இந்த வகுப்பை நிறைவு செய்தார். ஆறிரு தடம் தோள் வாழ்க, முகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. நாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி.